மாத்திரமே மகிமை அடைவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய மகிமை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதாக. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உடைய நாமம் மாத்திரமே மகிமை அடைவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இடைப்படுகிறது. கடந்த நாட்களே வார்த்தை பார்த்தோம். அந்த ஜனங்கள் வசனத்தை கேட்டு மனோவாஞ்சையா ஏற்றுக்கொண்டு வேதத்தை ஆராய்ந்து அவர்கள் அதிலே உள்ளான ஆழங்களையும் அர்த்தங்களையும் புரிந்து கொண்டதினாலே நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இந்த பட்டணத்தை தெசலோனிக்கே பட்டணத்தை பார்க்கிறோம். நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது நல்ல குணசாலிகளாய் மாறுகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லா கண்களை போடலாம். பிதாவே, இந்த நாளிலும் வார்த்தை எங்களோடு இடைபெறுவதாக. இன்னைக்கு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்கள் ஆழங்களை அறிந்து பார்க்கிறேன். சொல்லப்படுகிற வார்த்தைகள் நம்ம பிள்ளைகளுக்கு பிரோஜனமாக இருக்கின்றன. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கிறிஸ்தவனாய் மாறுகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறான்? கிறிஸ்தவனாய் மாறின பின்பு இயேசு அவனை என்ன நிலைமையில் மாற்றுகிறார்? கிறிஸ்தவனாய் மாறின பின்பு அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் இன்றைக்கு உங்களோடு அதை எடுக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது பாயிண்டாக நான் அதை எடுக்கிறேன். அதனுடைய ஆழங்களை நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அடுத்த இதனுடைய நேரங்கள் போகும் என்றால் நெக்ஸ்ட் அடுத்த வாரமும் இதனுடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து கவனிக்க போகிறோம். எடுத்த வாசியங்கள் எபேசியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். எபேசியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே. அல்லேலூயா. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்பு அப்படின் போது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது ரட்சிப்பு அப்படின்னு சொல்லுகிறோம். நம்முடைய பாவங்கள் என்றைக்கு நம்மை விட்டு நீங்கினதோ, நம் பாவங்களை என்றைக்கு நாம் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெற்றோமோ, அன்றைக்கு அவருடைய இரக்கமும் கிருபையும் நமக்கு வந்ததுனாலே அன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ஒரு வார்த்தை அழகாய் சொல்லுகிறார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் உயிர்த்தெழ பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேல இருக்கிற 1வது வசனத்தை வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. என்னைக்கு நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ, கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டாரோ, அன்றைக்கு நான் கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்கப்பட்டேன். அல்லேலூயா. அன்றைக்கு நான் கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்க ஒரு தேவ பிள்ளையாக, தேவ மனுஷனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, அக்கிரமத்தில் மரித்திருந்த என்னை. வாசிக்கலாம். ரோமரின் புத்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம். ரோமரின் புத்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன பண்ணுகிறாராம்? கிறிஸ்து நம்மேல் வைத்த தமது அன்பினாலே
நமக்காக ரத்தம் சிந்தி மீட்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஒரு பொருளை நீங்களும் நானும் விலை கொடுத்து வாங்குறோம். ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குறோம். அந்த விலை கொடுத்து வாங்கின பிறகு அது ஸ்தோத்திரம் ஒழுங்கா வேலை செய்யலன்னா அது விலை கொடுத்து வாங்கினவருடைய மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம் கர்த்தர் விலை கொடுத்து அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கும் நாம் பழைய நிலைமையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமத்தில மரித்து போயிருந்த நம்மை அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். உங்களை என்னை கர்த்தர் என்ன பண்ணவராய் இருக்கிறார்? உயிர்ப்பித்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள நான் உயிரோடு இருக்கிறேன்னா வேற ஒண்ணுமே இல்லை. என் ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவர் உயிரடைய பண்ணியிருக்கிற தேவனாய் இருக்கிறார். உயிர் தெளிந்திருக்கிறேன். யாருனால? கிறிஸ்துவினால. அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். நான் கிறிஸ்தவனாய் வருகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்? கிறிஸ்துவுக்குள் வருகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஜீவியம் எப்படி இருந்தது? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒருவேளை நான் இன்னும் அப்படிதான் இருக்கிறேனா என்று சொல்லி கொஞ்சம் நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வாசிங்கள் அதே எபேசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்களேன். ஆமென். உங்களை என்னையும் இயேசுன்ற தெய்வம் உயிர்ப்பித்தவராய் இருக்கிறார். அவைகளில் நீங்கள் நல்ல கவனிக்கணும். நல்ல நான் அதை உங்களுக்கு நான் நிறுத்தி வாசிக்கிறேன். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும், எப்படியா? இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினை பிள்ளைகளாய் இருந்தோம். அல்லேலூயா. நம்முடைய பழைய வாழ்க்கையில, நம்மளுடைய பழைய நிலைமையிலே நாம் எப்படி இருந்தோம் என்று சொல்லி, எப்படிப்பட்ட குணாதிசயத்தில் இருந்தோம் என்று சொல்லி இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட கேரக்டர் இன்னும் மாறவே இல்லை, இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களோடு சொல்லிக் கொண்டு ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிறது, முதலாவது காரியம், இவ்வுலகத்தில் நீங்கள் முற்காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி, இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலங்களுக்கு முன்னாடி, இயேசு உங்களை ஏற்றுக்கொண்ட காலத்துக்கு முன்னாடி அங்க சொல்லப்படுகிறது, எப்படி இருந்தீர்களாம்? உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும். முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி தெரிஞ்சுக்கோங்க, உலக வழக்கம் ஒன்று உண்டு. அல்லேலூயா. சில பேருடைய வழக்கங்கள் ஒன்று உண்டு. ஆனால் என்றைக்கு கிறிஸ்தவனாய் மாறிட்டேனோ என்னுடைய வாழ்வில எல்லாமே மாற்றப்பட்ட நிலைமையில இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் இருக்கிற தேவனை ஆராய்ச்சித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜாதியையும் தங்களுடைய நாட்களையும் தங்களுடைய நேரங்களை பார்த்து கொண்டிருக்கிற நிலைமையா இருக்கிறது. அநேகர் இதை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள், அநேகர் இது முக்கியம் என்று நினைக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்றைக்கு இயேசு உங்களையும் என்னையும் படைத்து இந்த பூமியில அனுப்பி இந்த நாட்கள் எல்லாம் விசேஷித்துக்கொள் என்று சொன்னாரோ அன்றையிலிருந்து எல்லா நாளும் எல்லா நேரமும் நமக்கு விசேஷமானது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? இந்த நேரம் தான் இதை செய்யணும், இந்த நாள் தான் இதை செய்யணும். அதை நீங்களும் நானும் முடிவு பண்ணக்கூடாது, அதை முடிவு பண்ணுகிறவர் கர்த்தரே. வேதம் சொல்லுகிறது, அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவர் தீர்மானித்திருக்கிற நேரத்தில் அவர் செய்வார். அவர் எந்த காலம், எந்த நேரம், எந்த நிமிடம் என்று சொல்லி
அவருக்கு தெரியும். இன்னைக்கு நாம் அதை நிர்ணயம் பண்ணக்கூடாது. உலக வழக்கம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வழக்கம். ஆனால் அதை கிறிஸ்தவர்களாகிய கடவுளுடைய பிள்ளைகள் அதை பின்பற்றுகிறதோ, அதை தொடர்ந்து வழிபடுகிறதோ, அது நமக்கு தகுதியான ஒன்று அல்ல என்று சொல்லி இந்த எபேசியர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கருமையான தேவ ஜனமே, நல்ல கவனிங்க. இன்னைக்கு எத்தனை பேர் எல்லா பழக்கங்களை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். பழைய காரியங்கள், பழைய பாவங்கள், பழைய ஜீவியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் உலக வழக்கத்திலே அநேகம் பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மேல் ஜாதி, கீழ் ஜாதி, தாழ்ந்தவன் உயர்ந்தவன். வேதம் சொல்கிறது எல்லாரும் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி அவர் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் அவர் ஒரே நிலையில் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பார்வையில நீதிமான், பாவி, இவ்வளவுதான் அவருடைய பார்வை. இப்படிதான் மனுஷனை பிரிக்க சொன்னா அவர் இப்படிதான் பிரிப்பார். இவன் நீதிமான், இவன் பாவி என்றுதான் பிரிப்பார தவிர ஜாதியின் பிரகாரம் அவர் பிரிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. மற்றவர்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வழக்கம் அது. கிறிஸ்தவர்களாய் என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இது டோட்டலா மாறி இருக்க வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் ஆசைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அங்க சொல்லப்படுகிறது, ஓ ஸ்தோத்திரம், முற்காலத்திலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து, இதெல்லாம் நாம் மரித்து போயிருந்தோம். அல்லேலூயா. இதுல நான் என்னுடைய நிலைமையிலே மரித்து போயிருந்தவனா இருக்கிறேன். ஆனால் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அதுல இருந்து ஆண்டவர் என்னை மீட்டெடுத்து அதுல எல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதபடி இயேசுவை மாத்திரம் முக்கியப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கு என்னுடைய மைண்ட், என்னுடைய சிந்தனைகளை மாற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் அங்க சொல்லுகிறாரு, முற்காலத்திலே முதலாவது நீங்கள் எப்படி இருந்தீர்கள், உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும். இரண்டாவது, இதுல இரண்டாவது சொல்றாரு பாருங்க, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில். யாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் அப்படின்னா யாரு? வசனம் சொல்லுது, இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் நடக்காம, நல்ல கவனிங்க, என்னதான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாலும் சிலருடைய கேரக்டர் எப்படி தெரியுமா, மாறவே மாறாது. அப்ப தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் நீ ரட்சிக்கப்பட்டு சர்ச்சைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இன்னும் பழைய வாழ்க்கையில தான் இருக்கிறீங்க. கீழ்ப்படியாத பிள்ளைகளா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய வார்த்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோடு பேசிக்கிட்டு தான் இருக்குது. ஆனா வெளிவேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி தெரியுமா, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், நான் பயந்து நடக்கிற. ஆண்டவர் அதை வெளிவேஷம் என்று சொல்லுகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது கீழ்ப்படியாமை. அது சொல்றாரு, ஆதாம் ஏவாளை தோட்டத்துல படைச்சு வச்சுட்டு அது சொல்றாரு, எல்லாத்தையும் சாப்பிடு, ஒன்னே ஒண்ணு சாப்பிடாத. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அதுல வச்சுட்டு அதை ஒண்ணே சாப்பிடாத. அல்லேலூயா. இவன் எல்லாவற்றையும் சாப்பிட்டான். ஆனா அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிய ஆண்டவர் சொன்னாரு செய்யாதது, அததான் செஞ்சான். செஞ்சதுனால கீழ்ப்படியாமையினால ஆசீர்வாதத்தை இழந்து போனவனா இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் சர்ச்சுக்கு வரன்ற ஒரு பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே தவிர தங்களுடைய ஜீவியம் மாறவே இல்லை. எத்தனை தடவை சொல்லுங்க. சில பேரு உதாரணமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி. எது மேல? சில ஜென்மங்கள் எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல பழமொழி. ஏன்னா என்ன வசனம் சொன்னாலும், ஏன் அப்படி செய்யற, கொஞ்சமாவது மாற மாட்டேன்னு சொன்னாலும் மாறவே மாறாது. ஏன்னா அவர்கள் இன்னும் பழைய வாழ்க்கையில இருக்கிறார்கள், இன்னும் பழைய கேரக்டர்லயே இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் அவரோடு உயிர் பெற வைத்திருக்காங்க. 5ஆம் வசனம் சொல்லுங்க பாருங்க, மறுபடியும் வாசிங்க 5ஆம் வசனத்தை, எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, நல்ல கவனிங்க, இதெல்லாம் அக்கிரமம். எது அக்கிரமம்? உலக வழக்கம் அக்கிரமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அடுத்தது எதுல சொல்லப்பட்டு இருக்கிறது? கீழ்ப்படியாமை என்பது ஒரு அக்கிரமம். அதுலதான் இருந்த. எவன் சொன்னாலும் கேட்க மாட்டோம், அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டோம், அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டோம். அல்லேலூயா. இப்ப அரசாங்கம் சொல்றதையும் சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
கீழ்ப்படியாமை பிள்ளைகளாய் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் கீழ்ப்படியாதவர்களாய். அதனால்தான் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில். என்னது? கீழ்ப்படியாத பிள்ளைகள். அவங்க பேரே ஆண்டு சொல்றாரு, இது கீழ்ப்படியாத பிள்ளை. அவன் ஆனா பேருக்கு என்ன சொல்லுது? கிறிஸ்தவன். நான் ரட்சிக்கப்பட்டவன், சர்ச்சைக்கு போறேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அபிஷேகத்தில் நிறையிறேன், திருவுட்டு எடுக்கிறேன், ஆண்டவருக்கு காணிக்க தசம்பாங்களை கொடுக்கிறேன். ஒன்னே சொல்றேன், நீ கீழ்ப்படியாம ஆண்டவருக்கு என்ன பலி செலுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். வேதத்துல கீழ்ப்படியாதவர்கள் அநேகர். சவுலு ஆண்டவர் சொல்றாரு, போய் அந்த தேசத்துல இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு போட்டு வா. போனாரு, அவர் விருப்பமானதை எடுத்துட்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்த போறாராம். அதனாலதான் அங்க சொல்றாரு சாமுவேல், கீழ்ப்படிவதை பார்க்கிலும் பலி செலுத்துவது உத்தமமோ? எப்படியா? கீழ்ப்படிவதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமையின் ஆவி செயல்படுகிறதுனால அநேகர்னால கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்க முடியல. உலகத்துக்கு ஒரு வேஷம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டு தங்களுக்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால்தான் என் ஆண்டவர் இன்னும் மனவேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது இருக்கிறார். அல்லேலூயா. அக்கிரமத்திலிருந்து என் பிள்ளைகளை உயிர் தேட பண்ணிட்டேன், அநியாயத்திலிருந்து உயிர் பெற வச்சுட்டேன். ஆனாலும் இன்றும் என் பிள்ளைகள் இன்னும் மனமாறாதபடி இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துக்கு ஏற்றபடி நடக்கிற ஒரு அனுபவம். இரண்டாவது, கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்துல யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ அவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய உபத்திரவம் தான் வந்துச்சு. யாரெல்லாம் கீழ்ப்படியாத நிலைமையில இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய நஷ்டத்தை பார்த்தார்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து, உன் நோய்களை குணமாக்கி, உன் பாவங்களை மன்னிச்சு உன்னை உயிர் பெற வச்சிருக்கிறேன். ஆனா மறுபடியும் நீ அதே ஜீவியத்தோட தான் இருக்கிற. அல்லேலூயா. அதே உலக வழக்கு உனக்குள்ள இருக்குது. அதே கீழ்ப்படியாது. எத்தனை தடவை நான் வசனத்தின் வழியாக உன்னை உணர்த்தினாலும் இன்றைக்கும் நீ அதே ஜீவியத்தோடு இருக்கிற என்று சொல்லி என் ஆண்டவர் மனவேதனைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டும் பிரோஜனம் இல்லாம வாழ்றாங்க. எதுக்கு தெரியுமா? அப்படி கேரக்டர்ல இன்னும் ஒரு மாற்றமும் இல்லை. பொறாமப்படுறது, எரிச்சல் போடுறது, அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அனுபவம். அவன் சரி, இன்னொரு வசனத்தை அதே எபேசியர் 2:2 மறுபடியும் வாசிங்களே. அவைகளை நீங்கள் ஒரு காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாம பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற. நல்லா கவனிக்கணும். கீழ்ப்படியா நல்ல கவனிக்க. தொடர்ந்து யாரெல்லாம் உலக வழக்கத்துல இருந்தாங்களோ, உண்மையை சொல்ற, நீங்களும் நானும் உலக வழக்கத்துல இருந்தோம். இன்னைக்கு இயேசுக்குள்ள உயிர் பெற்றபடினால கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமா தானே? அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்தில் கிரியை செய்கிற. இரண்டாவது நல்ல கவனிக்க. மூணாவது, முதல்ல உலக வழக்கத்தின்படி இருந்தோம், இரண்டாவது கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம், மூணாவது நாம் எப்படி இருந்தோம்? வசனம் அழகா சொல்லுது, கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டிருந்தோம். மூணாவது, ஆகாயத்து பிரபுவாகிய அந்தகார வல்லமையுள்ள பிசாசுடைய ஆவிகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா. அவன் போர் சொன்னா போவேன், அவன் நில்லுன்னு சொன்னா நிற்பேன், அவன் உட்காருன்னு சொன்னா உட்காருவேன். அப்படிப்பட்ட ஆவியின் கிரியைகள் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கிரியை செய்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை அப்ப கிரியை செய்தது, இப்ப கிரியை செய்தா செய்யலையாட்டு நீங்க உங்களையே ஆராய்ந்து பார்த்தா தெரியும். அல்லேலூயா. இன்றைக்கும் பிசாசு சொல்லுவான், ஆலயத்துக்கு லேட்டா போன்னு சொல்லும் போது அதே ஆவி செயல்படும் என்றால், அதே எண்ணம் செயல்படும் என்றால், நீங்க இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்ட பிரோஜனம் இல்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் அந்நிய பாஷை பெற்றும் பிரோஜனம் இல்லை. ஏன்னா அவன் வார்த்தைக்கு தான் இன்னைக்கு நீங்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கேள்விப்படுத்திட்டு இருக்கீங்க.
வசனத்தை கேட்காதன்னு சொல்லும், பாட்டு பாடாத, கையை தட்டாத. சில ஆவிகள் கமாண்ட் பண்ணும். பாஸ்டர் இப்பதான் பாட்ட ஆரம்பிச்சிருப்பாரு, இப்பதான் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு, இப்பதான் செய்தி தொடங்கி இருப்பாரு. சில பேர் பாத்தீங்கன்னா ஆராதனை முதல்ல வந்து உட்காருவாங்க ஸ்தோத்திர பலியை போடுறதோட. சில பேரு பாடல் பாடும்போது வருவாங்க, சில பேரு ஆராதனை நேரத்துல வருவாங்க, சங்கீத பகுதிக்கு வருவாங்க, அறிவிப்பு நேரத்துக்கு வருவாங்க. இன்னும் கொடுமை என்னன்னா செய்தியுடைய பாதி நேரத்துக்கு வருவாங்க. அதை காட்டிலும் கொடுமை முடிவு நேரம் ஆமைன்னு போடும்போது கடகடன்னு உள்ள வந்து நிற்பாங்க. நீ சர்ச்சுக்கு வந்து என்ன, சர்ச்சுக்கு வராம இருந்து என்ன, எல்லாமே ஒண்ணுதான். ஒரு வேஷம் போடுகிற இன்னும் ரட்சிக்கப்பட்ட மாதிரி உன்னுடைய உடையும் உன்னுடைய சரீரமும் மாறி பிரயோஜனம் இல்லை. இங்க சொல்லப்படுகிற அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாத ஆளா என்றைக்கு நீங்கள் மாறுகிறீர்களோ அன்றைக்குதான் உங்களுக்குள்ள இருந்து என் ஆவியாருடைய பிரசன்ஸ் வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிற ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டு இருங்கள். எதுக்கேற்றபடி? ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னைக்கும் பிசாசு பேசுறான். சில பேரோட இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட, நான் ஜெபிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க அதிகாரத்துல இருக்கிற ஒரு மனுஷன் அதிகாரத்தை விட்டு இறங்கியாச்சு, ரிட்டையர் ஆயிட்டாரு, அவர் மறுபடியும் வந்து அதிகாரத்தை வெளிப்படுத்தினார்னா நீங்க அவரை பார்த்து என்ன சொல்லுவீங்க? ஓயா உன் அதிகாரம் முடிஞ்சிருச்சு, வேற அதிகாரம் வந்துருச்சு அப்படி சொல்லுமா இல்லையா? ஆமே. இல்ல ஒரு ரிட்டையர் ஆனவரை வந்து நான் அதிகாரம் பண்றேன், நான் கையெழுத்து போடுறேன்னு சொன்னா அவருடைய கையெழுத்து செல்லுபடி ஆகாது. ஏன் அப்படின்னா அவருடைய ஆட்சி முடிஞ்சிருச்சு, அவருடைய அதிகாரம் முடிஞ்சிருச்சு, அவருடைய நாட்கள் முடிந்தது, அவருடைய கையெழுத்து போடக்கூடிய நாட்கள் என்ன பண்ணிருச்சு, முடிஞ்சிருச்சு. அதே போலதான் நம்ம அந்த கையெழுத்துக்கு மரியாதை இல்லை. அதே போலதான் என்றைக்கு நான் இயேசுவின் பிள்ளையாய் மாறிட்டேனோ அன்றைக்கு பிசாசுடைய அதிகாரம் என்கிட்ட செல்லுபடி ஆக வேண்டிய ரூல்ஸ் இல்லவே இல்லை. அல்லேலூயா. பிசாசுடைய அதிகாரம் என்கிட்ட செல்லுபடி ஆகக்கூடாது. அப்ப செல்லுபடி ஆகுதுன்னா நான் இன்னும் அந்த அதிகாரத்துக்கு தான் கீழ்படுத்திட்டு இருக்கேனே தவிர தேவனுடைய அதிகாரத்துக்கு நான் இன்னும் என்ன பண்ணல, என்னை ஒப்பு கொடுக்கல. அப்ப பேருக்கு சொல்றேன் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன், ஆராதிக்கிறவன், ஜெபிக்கிறவன், அந்நிய பாஷையில பேசுறேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், திருவிழா எடுத்துட்டேன், ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை வெளிவேஷம் போடுறேன். ஆனா கீழ்படிக்கிறது எல்லாம் யாருக்கு? யாருக்கு? கிரியை செய்கிற ஆகாயத்துல அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். யாரா? ஆகாயத்தின் பிசாசு பிரபுவாகிய. வாசிக்கலாமா? எபேசியர் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்துல இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு என்ன உண்டு? பொல்லாத சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம். அப்போ அவன் வந்து அடிக்கடி என்கிட்ட அதிகாரத்தை செலுத்திக்கிட்டே இருப்பான். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசி, கர்த்தரோடு உயிர் பெறப்பட்ட உயிர் தெழுந்த விசுவாசி, ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லி இருக்கிறார். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவன் சொல்றானா, உட்காரு, உட்காந்துச்சு, சர்ச்சைக்கு நீ போகாத, போகாத, லேட்டா போ, லேட்டா வருவாங்க. ஆராதனை வந்தா கூட பிசாசு வேலை செய்வான். சர்ச்சில பிசாசு வருவான். எப்படி தெரியுமா? நீங்க இந்த அம்மா உள்ள நின்று ஆராதிப்பாங்க, பாஷிங்கிறது கைகளை தூக்கி ஆராதிப்போம். இந்த அம்மா கையை தூக்க மாட்டாங்க, கையை தட்டி பாட்டு பாடுவோம். கையை தட்டுறது இல்ல, ஒண்ணும் பண்றது இல்ல. அவன் சொல்லி கொடுப்பான், கையை தட்டாத. பிரசங்கம் வரும், கர்த்தருடைய வார்த்தை சுருக்குடுக்கிற மாதிரி. இது உனக்கு இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அவன் சொல்லி கொடுக்க 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 நம்ம ஆட்களை என்ன பண்ணுவோம்? ஆமா ஆமா. அப்ப நீ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து என்ன இல்ல, புரோஜனம் இல்ல. அப்ப இன்னும் நீ யாருடைய அதிகாரத்துக்கு கீழ்படுத்திக்கிட்டு இருக்க? யாருடைய அதிகாரத்துக்கு? புரியல.
பிசாசின் அதிகாரத்துக்கு, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் செயல்களின் அதிகாரத்துக்கு இன்னைக்கும் நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி இதற்கு தெரியும். அல்லேலூயா. என்றைக்கு நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்காமல் அவனோடு கை கோர்த்து நடக்கிறேனோ அன்றைக்கே நல்ல தெரிஞ்சுக்கோங்க, நீங்க என்னதான் அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து வெளியில வந்தாலும் மறுபடியும் நீங்க அவனுடைய அதிகாரத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க. கர்த்தர் ஒரு ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்க, ஒரு டிவி வாங்கிட்டு வரீங்க, வாங்கிட்டு வந்து அந்த டிவி ஆன் பண்றீங்க, ரிமோட் உங்ககிட்ட தான் இருக்குது, ரிமோட்டை வச்சு ஆன் பண்றீங்க, ஆன் பண்ணல. இதே கடைக்காரன் வந்து ஆன் பண்ணும்போது ஆன் ஆகுது, நீங்க ஆன் பண்ணும்போது ஆன் ஆகல. சரி, ஓகே, ஏதோ ஒரு நாள், ரெண்டாவது நாள் அப்படியே இருக்குது, மூணாவது நாள் அப்படியே இருக்குது. என்ன பண்ணுவீங்க? நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நான் செலவு பண்ணி எல்லாம் செலவு பண்ணா இது யார் செலவு? யார் வந்து ரிமோட் ஆன் பண்ணா செயல்படுது? கடைக்காரன் வந்து ரிமோட் அமுக்குனாதான் அது செயல்படுது. அப்ப இந்த டிவி யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த இயேசு இன்னைக்கு அவர் ரிமோட் அமைக்கி நம்மளை வேலை செய்ய பாக்குறாரு. இந்த ரிமோட், இந்த டிவி யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? பிசாசுடைய கண்ட்ரோல்ல, இன்றைக்கும் உலகத்தின் கண்ட்ரோல்ல இருக்குது. அதனுடைய எண்ணங்கள்லாம் என்ன தெரியுமா? அவன் என்ன சொல்றானோ, ஏன்னா உலக ஆசைகள், உலக எண்ணங்கள் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனாலதான் அந்த சொல்ற, நான் உன்னை அக்கிரமம் பாவத்துல இருந்து உயிர் பெற வச்சிருக்கிறேன், நீ அதுல மறைத்து போயிருந்த, இன்றைக்கு உயிரோடைய பண்ணி இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை, அந்த பாவத்தின் கிரியைகளுக்கு நம்ம அடிமைப்பட்டவர்களாய் மாறக்கூடாது. அல்லேலூயா. நல்ல இறக்கறையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்க தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, கர்த்தர் உங்களோடு பேசிக்கிட்டு ஒரு வார்த்தை, என்றைக்கு நீ அந்த பாவத்தின் அடிமையிலிருந்து வெளியில வந்துட்டியோ மறுபடியும் அந்த பாவத்தில் போய் மாட்டாத, அந்த அதிகாரத்துக்கு கீழே போயிடாத. போயிட்டுனா திரும்பவும் நீ மனவேதனை பண்ணி ரொம்ப மன கஷ்டத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல அழுது கண்ணீர் வடித்து என்ன பண்ணும்? வரவேண்டிய ஆண்டவர் உனக்காக சிந்தின ரத்தம் வீணாய் போய்விடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அவன் அதிகாரம் செலுத்த வருவான், அவன் அதிகாரம் செலுத்த அவன்கிட்ட வருவான், உன்னை அதிகாரம் பண்ணுவான். இங்க இரு, இங்க உட்காரு, இங்க நடன்னு சொன்னான். அவனை பார்த்து சொல்லுங்க, எதிர்த்து நின்று சொல்லுங்க, உனக்கு இனிமேல் அதிகாரம் இல்ல, என் அதிகாரம் இல்ல, என் ஆண்டவராகிய இயேசுவின் கரங்கள்ல இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உனக்கு இனிமேல் அதிகாரம் இல்லை பிசாசே, என்னை அதிகாரப்படுத்துகிறது உனக்கு அதிகாரம் இல்லை. என்னை ஆளுகை செய்கிறவர், என்னை அதிகாரப்படுத்துகிறவர் என் இயேசு, அவருக்குள்ளே நான் உயிர் தெழுந்து விட்டேன். நீங்க என்றைக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறீர்களோ அன்றைக்கே நீங்கள் உயிர் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் நானும் ஆவிக்கு ஏற்றபடி, பழைய காலங்கள்ல பிசாசுடைய வார்த்தைகளுக்கு ஏற்றபடி நடந்தவர்களா இருக்கிறோம். முதல்ல எப்படி உலக வழக்கத்துக்குள்ள நடந்தோம், இரண்டாவது கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருந்தோம், மூணாவது ஆவிகளுக்கு ஏற்றபடி, ஆவிகள் சொல்லுகிறதுக்கு ஏற்றபடி நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம். நாலாவது வாசிங்க, அதே 2வது அதிகாரம் எபேசியர் 2:3 வசனத்தை வாசிங்களேன். ஆமென். முற்காலத்தில் போதும், முற்காலத்தில் அங்க சொல்லப்படுகிற அவைகளில் நீங்கள் முற்காலத்தில், 2வது வசனமும் சொல்லுது, 3வது வசனம் சொல்ற அவைகள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து, எப்படி எதுல நடந்திருக்கிறோம்? மாமிச இச்சை. அல்லேலூயா. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்ல கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களோடு பேசிக்கிட்டு இருக்குது. நல்லா உற்று கவனிக்கும் போது அது உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. முதல்ல உலக வழக்கத்தின்படி நம்ம வாழ்ந்தோம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, உயிர் தெழுகிறதுக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்குள்ள உயிர் தெழுந்து நிற்கிறதுக்கு முன்னாடி உலக வழக்கத்தின் பிரகாரம் வாழ்ந்தோம். 2வது கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம். 3வது பிசாசுடைய ஆவிகளுக்கு ஏற்றபடி நாம நடந்தோம். 4வது மாம்ச இச்சையின்படி நம்ம என்ன பண்ணோம்? நடந்து. 4வது என்ன சொல்லப்படுகிறது? மாம்ச இச்சைகளின் முன் காலத்துல நீங்களும் நானும் எப்படிதான் இருக்கிறோம்? மாம்ச இச்சைகள். இந்த மாம்சம் என்ன சொல்லுதோ, அனுபவி ராஜா அனுபவின்னு சொன்னுச்சுன்னா அனுபவிக்க ஆசை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அப்படி இருந்தீங்கன்னா அது நீங்க ரட்சிக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. வாசிங்களா ரோமரின் புத்தகம்
7வது அதிகாரம் 18வது வசனம். ரோமரின் புத்தகம் 7:18. ஆமென் ஆமென் ஆமென். என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அல்லேலூயா. என் மனசு சொல்லுது நன்மை செய்யணும்ட்டு, ஆனா நன்மை செய்யறதோ என்கிட்ட இல்ல. மாம்சம் உள்ள சொல்லுது நன்மை செய்யுது, ஆனா வெளித்தோற்ற எனி டைம் பாவத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்குது. வாசிக்கலாமா? மார்க்கின் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனம் வாசிங்களேன். ஸ்தோத்திரம். எப்படி எனில் மனுஷனுடைய நல்ல கவனிக்கணும். மார்க் 7:21-22 மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத நல்ல கவனிக்கணும். என்ன வருதான்? என்ன வருது? நல்ல கவனிக்கிறீங்களா? பொல்லாத சிந்தனை, விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிக்கேடும் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இவைகளே மனுஷனை என்ன பண்ணுவான்? தீட்டுப்படுத்தும். இவைகளை யாரை தீட்டுப்படுத்தும்? மனுஷர்களை தீட்டுப்படுத்தும். நல்ல கவனிக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டும் எனக்குள்ள இன்னும் என்ன இருக்குதுன்னா, மாம்ச இச்சைகள் இருக்கிறது, ஆசைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, பாவ சிந்தனைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, அநேக எண்ணங்கள். இது வந்தா நல்லா இருக்குமா, அது வந்தா நல்லா இருக்குமா, ஓ ஸ்தோத்திரம், இப்படி வாழணுமா அப்படி வாழணுமான்ற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. வாசிக்கல எபேசியர் புத்தகம் 2வது தீத்து புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். தீத்து 3:3 வாசிங்க. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும், நல்ல கவனிக்கணும், எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? முற்காலத்தில் நாமும் புத்தியினரும், கீழ்ப்படியாதவர்களும், வழி தப்பி நடக்கிறவர்களும், நல்ல கவனிக்கணும், பலவித இச்சைகளுக்கும். முதல்ல உலக வழக்கம், 2வது கீழ்ப்படியாமை, 3வது ஆவிகள் சொல்லுகிறபடி நடக்கிறது, 4வது இச்சைகளின்படி நடக்கிறது. இந்த இச்சைகளின்படி நடக்கிறது. தீத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது இங்க சொல்றாரு, முற்காலத்திலே நாமும் புத்தியினரும், கீழ்ப்படியாதவர்களும், வழி தப்பி நடக்கிறவர்களும், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும். எப்படி இருந்தோமா? இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? அடிமைகளா இருந்தோம். என்னென்ன இருந்துச்சா? துர்க்குணம் இருந்துச்சு, பொறாமை இருந்துச்சு, ஜீவனம் பண்ணுகிறவர்களும், பகைக்கப்படத்தக்கவர்களும், ஒருவரை ஒருவர் எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? இன்னைக்கு நான் கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்டு ஆராதனையில வார சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை உற்று கவனிக்கணும். உங்க கேரக்டர் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது நீங்க பார்க்க போறீங்க. என்கிட்ட இன்னும் பல பாவங்கள் ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பேர் தான் இருக்குது. ஆண்டவர் வந்து ரட்சிக்கப்பட்ட வெளிவேஷத்தை ஆண்டவர் விரும்பல. அவர் உள்ளான மனுஷனுடைய கேரக்டர் மாறணும்னு ஆசைப்படுகிறார். பழைய பழக்கங்களை விடுங்கன்னு சொல்றார், கீழ்ப்படியாமையை விடுங்கன்னு சொல்றாரு, பிசாசுடைய வார்த்தைகளுக்கு நடக்கிறத விடுங்கன்னு சொல்றாரு, இச்சைகளின்படி வாழ்றதை என்ன பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை என்ன தெரியுமா? பெரிய பங்களா கட்டணும், பெரிய அது வாங்கணும், இது வாங்கணும், நல்ல இத்தனை சவரத்துல நகை போடணும். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்களேன், அவங்க எண்ணங்கள் எல்லாம் ஓடும். நகை வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும்,
எல்லாம் தேவை, வாங்க வேணாம்னு சொல்ல, கர்த்தர் தருவார், அது காலத்துல அவர் செய்வார். ஆனா அதை ஆசைப்படாதீங்க, அது மேல இச்சிக்காதீங்க. இச்சிக்க 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 அது உங்களுக்கு பெரிய பாவமாய் மாறுகிறது. உங்களுடைய எண்ணங்களை கொண்டு வந்து வைக்க வைக்க உங்களுக்கு, அதனாலதான் சொல்ல, அடிமைகளா மாறுறீங்களா? எதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டு இச்சிக்கிறீங்களோ அது உங்களுக்கு உங்களை அடிமையாக்குது. வாசிங்கள ஸ்தோத்திரம். எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனம். எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய முந்தின நடக்கை, எப்போ நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் நடந்த நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்க என்ன பண்ணணும்? ஹலோ ஹலோ, கவனிக்கிறீங்களா? நான் என்னைக்கு அக்கிரமம் என் பாவங்களை ஆண்டவர் மன்னித்து அவரோடு என்னை உயிர் பெற வச்சாரோ, அப்பவே எனக்குள்ள இருக்கிற பழைய பாவமாகிய இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நான் என்ன பண்ணுமா? ஏன்னா அந்த இச்சை இன்னைக்கும் இருக்க இருக்க என்னையும் தேவனையும் இணைய விடாது, நானும் தேவனும் இணைய முடியாதபடி இந்த இச்சை எனக்கும் தேவனுக்கும் ஒரு தடுப்பு சுவராய் வந்து நின்று விடுகிறது. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். என்றைக்கு உன்னை அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து மறித்து போயிருந்த உங்களை என்னையும் ஆண்டவர் ஜீவனோடு எழுப்பினாரோ, அன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு புதிய மனுஷனா மாறிட்டோம். இப்ப நமக்குள்ள பழைய அடிமைத்தனத்தின் இச்சைகளின் ஆவிகள் நமக்குள்ள என்னப்படக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால்தான் அங்க சொல்லப்படுகிறது, மோசம் போக்கும் இச்சைகளினாலே. எப்படி? மோசம் போக்குகிற இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை என்ன பண்ணுங்க? நீங்க கலைந்து போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஸ்தோத்திரம், உலக வழக்கங்களை விட்டு ஒழுங்க, மாறுங்க. ஏன்னா இதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு, முன்னாடி இருந்துச்சு, இப்பயும் இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. உலக வழக்கம் இருக்குதா? நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, ஜாதி பார்க்கறது, அந்தஸ்து பார்க்கறது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கறது இருக்குதா? இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ரெண்டாவது, கீழ்ப்படியாத நிலைமை. கர்த்தர் என்னதான் பேசினாலும் அன்னைக்கு கீழ்ப்படியா, பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, மனைவிக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, யாருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருந்திருப்பீங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் கீழ்ப்படிக்கிற நிலைமையில இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். வசனத்துக்கு கீழ்ப்படிச்சாலே எல்லாருக்கும் கீழ்ப்படியும். மூணாவது சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆவிகளுடைய வான மண்டலத்தில் இருக்கிற பிரபுவாகிய ஆவிகளுக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்தீங்க. எதுக்கு ஏற்றபடி நடந்தோம்? விசுவாசி சொல்லுவான் போவான்னு சொன்னோம்னா அவனுக்கு ஏற்றபடி நடந்தோம். இன்னைக்கு நடக்கிறவன் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஏன்னா இதெல்லாம் கலைந்து போட்டாதான் அவரோடு உயிர் பெற முடியும். ஆமென். நாலாவது, இச்சைகள், மோசம் போக்குற இச்சைகள் உங்ககிட்ட இருக்குதான் பாருங்க. இதெல்லாம் செக் பண்ணி பாக்குற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு என்கிட்ட இருந்துச்சுன்னா அது இன்றைக்கு நான் தூக்கி எறிய போறேன். ஏன்னா அது என்னுடைய 4வது அதிகாரம் 21வது வசனத்துல நீங்கள் அவரிடத்தில் மன்னிக்கவும் 22ல ஸ்தோத்திரம், கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்ன பண்ணுங்க? கலைந்து போட்டாதான் உங்க ஜீவியம் நல்லா இருக்கும். இச்சைகளின் ஆவி உங்களை விட்டு வெளியேறணும். அல்லேலூயா. உங்க ஜீவியம் சூப்பராய் மாறும். ஆமென். நாலாவது, நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். 4வது வாசிக்கலாமே. அதே எபேசியர் 2:3 வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே மாமிச இச்சையின்படியே நடந்து ஆமென் போதும். மனசும் மாமிசமும் என்ன பண்ணுதா? விரும்பின பிரகாரம். 5வது, மனசும் மாமிசமும் விரும்புதான். எதை விரும்புது? பழைய பாவங்களையும் பழைய அநியாயங்களையும் பழைய அக்கிரமம். ஏன்னா உள்ள இருந்து தாங்க விபச்சாரமும் வேசித்தனமும் கதவும் காம விகாரமும் கவலைகளும் உள்ள இருந்து என்ன பண்ணுகிறது? வெளியில வருது. நான் என்னைக்கு அக்கிரமத்துல பாவத்தில மறித்து இயேசுவினால உயிர்ப்பிக்கப்பட்டனோ எனக்குள்ள மன விருப்பம் என்று சொல்லி இருக்கக்கூடாது, அவர் விருப்பம் தான் இருக்கணும். அல்லேலூயா.
ஜெபம் கத்துக் கொடுக்கும் போது அவர் சொல்லி அழகா கத்துக் கொடுக்கிறார். பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் என்ன குறிச்சு என்ன சித்தம் வச்சிருக்கீங்களோ அது அங்க நிறைவேறது போல இங்கே என்ன பண்ணட்டும் நிறைவேறட்டும். அல்லேலூயா. நீங்க என்ன ஆசைப்படுறீங்க என்னை குறிச்சு, நான் எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அப்படியே நான் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி என்னைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேனோ அன்றைக்கு என்னுடைய விருப்பம் எல்லாம் மறைந்து அவர் விருப்பம் தான் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. பாடும்போது சொல்ற நல்லா பாடுவான், ஆண்டவரே உங்க விருப்பம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும், உன் விருப்பம் போல என்னை நடத்துங்க, உன் சித்தம் போல என்னை நடத்துங்கலாம் சொல்லி பாடுவோம். ஆனா தோற்றத்துல என்ன தெரியுமா, இது வந்தா நல்லா இருக்குமே, இது இருந்தா நல்லா இருக்குமே. ஒன்னே தட்டுங்க, உங்க விருப்பம் எல்லாம் அவருடைய விருப்பமாய் மாறட்டும். அது அவருடைய விருப்பமா மாறிச்சுன்னா உங்க வேலையெல்லாம் அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அடுத்த ஆண்டு சொல்றாரு, கோபாக்கினையின் பிள்ளையாவும் இருந்தோம். ஆறாவது சொல்லப்பட்டு இருக்கிறது, கோபாக்கினையின் பிள்ளையாவும் இருந்தோமா. என்னைக்கு இயேசு நம்மளை ரட்சிப்புக்குள்ள நடத்தி உயிர்த்தல பண்ணிட்டாரோ அன்றைக்கு நம்ம மேல வர வேண்டிய இருந்த கோபாக்கினை நம்ம வீட்டு கடந்து போயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எனக்கு கோபாக்கினை ஒண்ணு இருந்துச்சு. கோபாக்கினை இருந்துச்சு எப்ப தெரியுமா, நான் பழைய பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருந்து தெரியுமா. உலக வழக்கம், கீழ்படியாத நிலைமை, பிசாசுடைய சொல்லுக்கு ஏற்றபடி நடக்கிறது, இச்சைக்கிற ஆவி இச்சைகளுக்கு ஏற்றபடி நடக்கிறது, அடுத்தது மன விருப்பத்துக்கு ஏற்றபடி நடக்கிறது, இதெல்லாம் இருந்துச்சு. மாமிசமும் மனசு விரும்புறதுக்கு ஏற்றபடி எல்லாம் இருந்துச்சு. அப்ப எனக்கு கோபாக்கினை இருந்தது. என்னைக்கு அக்கிரமத்தினால பாவத்தினால மரித்திருந்த என்னை கர்த்தர் அவரோடு உயிர் பெற வைத்தாரோ அன்றைக்கு என்னுடைய கோபாக்கினை என்னை விட்டு நீக்கி போயிடுச்சு. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கும் எனக்குள்ள அந்த பழைய கேரக்டர் இருந்துச்சுன்னா கோபாக்கினை இன்னும் இருக்குது, மாறல. அல்லேலூயா. அந்த பழைய கேரக்டர் ஏதாவது ஒன்று என்கிட்ட இருந்தா கூட எனக்கு வைத்திருக்கிற கோபாக்கினை இன்னும் இருக்கிறது, இன்னும் அதை என்னை விட்டு மாறவே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கோபாக்கினை பிள்ளைகளா இருந்தீங்க, முன்னாடி இருந்தீங்க, இப்ப இல்ல. எப்ப தெரியுமா, என் கேரக்டர் டோட்டலா என்னைக்கு மாறுதோ அப்ப என்னுடைய கோபாக்கினை எனக்கு இல்ல. என்னை விட்டு கத்த கோபாக்கினையை மாற்றி போட்டாரு. என்றைக்கு நான் என் தவறை உணர்கிறனோ அதனால்தான் அந்த சொல்ற, தன் பிள்ளையை உணர்கிறவன் யார்? அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. நல்லா தெரிஞ்சுக்கணும், என்றைக்கு உன்னுடைய ஜீவியத்துல மாற்ற வரணும்னு விரும்புகிறீங்களோ அன்றைக்கு உங்களை விட்டு கோபாக்கினையை எடுத்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா பழைய காரியங்களை தூக்கி எறிந்து விட்டு கோபாக்கினை இல்லாத பிள்ளைகளாய், உயிர் பெற்ற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என் கேரக்டர் எல்லாம் இருந்துச்சு இப்படி, ஆனா இன்னும் இருக்கிற கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்குள்ள இன்னும் இருந்தா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு முழங்கால் படியுங்க, எல்லாம் முழங்கால் படியுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறோம், ஆண்டவரே எனக்குள்ள இப்படிப்பட்ட கேரக்டர் இருந்துச்சுப்பா, இப்ப அந்த கேரக்டர் என்கிட்ட மறையட்டும், அந்த கேரக்டர் என்னை விட்டு நீங்க ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி சொல்லிக்கலாமா, என்னை விட்டு அந்த கேரக்டர் நான் போகட்டும்பா, அந்த குணாதிசயம் என்னை விட்டு விலகட்டும். பிள்ளைப்பா, பிள்ளை ராஜா, நாங்க எங்களை விட்டு எல்லா துர்க்குணத்தின் காரியங்கள் விலகட்டும். பிள்ளைகள் நாங்கள் சமூகத்தில் எங்களை நாங்கள் இன்னும் கேட்டபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். அப்பா, வசனத்துக்கு ஏற்றபடி வாழ்கிறோம், வசனத்துக்கு ஏற்றபடி நடக்கவும். தொடர்ந்து இந்த வார்த்தைகளோடு எங்களோடு பேசுறீங்க. எங்களுடைய ஜீவியத்துல இதனால ஒரு மாற்றம் வரட்டும். பழைய பழக்க வழக்கங்கள், உலக பழக்க வழக்கங்கள் எங்க கூட இருக்கக்கூடாது, கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது, ஆவிகளுக்கு ஏற்றபடி நடக்கிற பிரகாரம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிற ஆளா நாங்க இருக்கக்கூடாது. மனசும் மாம்சமும் விரும்புகிறதை ஆண்டவரே நாங்க செய்யக்கூடாது. கோபாக்கினை பிள்ளைகளாய் நாங்க வாழாதபடி என்னைக்கு எங்களை உயிர்த்தெழ பண்ணினீங்களோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாய் நாங்க வாழ கொடுக்கிறோம். ஒருவேளை நாங்க பழைய பாவ வாழ்க்கையில இருப்போம் என்றால் எங்களுடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை கட்ட தருவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.